பட்டினத்தில் சிக்கி இருக்கக்கூடிய சபரி என்பவரிடம் பேசலாம். சபரி, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எத்தனை மணி நேரமாக அங்கு சிக்கி இருக்கிறீர்கள்? தற்போது அங்கு உள்ள நிலவரம் என்ன? நாங்க கிட்டத்தட்ட 6 மணில இருந்து நாங்க மேலதான் இருக்கோம். இதோட மிஷின் வந்து ரைட் சைட்ல ரொம்ப பெருசா சவுண்டு கேட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடுச்சு. அதாவது உச்சியில. அங்கு பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களா? அவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்களா? பேச முடிகிறதா அவர்கள்? இப்போதைக்கு எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். இப்ப எல்லாருமே இப்போதைக்கு ஒரு 8 பேரை கீழே இறக்கிட்டாங்க. மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கிறா சபரி? மீட்பு பணி தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஃபயர் ஸ்டேஷன் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 1/2 மணி நேரமா எங்களுக்கு தண்ணி இப்ப கொடுத்தாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்பதான் எங்கள்கிட்ட மீட்பு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சபரி, அங்கு மின்தடை ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? மின்தடை சரியாயிடுச்சா எப்படி? ஆமா சார், இப்ப எங்களுக்கு மேல எந்த பவரும் இல்ல. கீழே இருந்து லைட் மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. உங்களுடன் மேல இங்க எந்த விஷயமும் யாரு ஃபேஸும் தெரியாது அந்த அளவுக்கு. உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்க அங்க உள்ள நிர்வாகம் தரப்பு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அவர்கள் ஏதாவது சொன்னாங்க? நிர்வாகம் எங்களுக்கு எதுவுமே சொல்லல சார். நிர்வாகம் எங்களுக்கு எதுவுமே சொல்லல. எங்க முயற்சியில தான் நாங்க இங்க ஃபயர் ஸ்டேஷனுக்கே நாங்க கான்டாக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இருக்கிறீர்கள். பிஸ்கட், தண்ணீர் அதெல்லாம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து சேர்ந்ததா? வந்து சேர்ந்தது சார். இப்பதான் வந்து சேர்ந்தது. எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்தது சார். அதாவது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து, அதாவது கோணம் சொல்லலாம் அல்லவா? சாய்ந்து அல்லது வேற ஏதாவது சரியான முறையில் அமர்ந்திருக்கிறீர்களா? ஆமா சார், லைட்டா ஃபார்வர்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். லைட்டா நாங்க இப்ப இப்படி பாத்தீங்கன்னாலே தெரியும், நாங்க ஃபார்வர்ட்ல தான் இருக்கோம். எங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல இப்ப ஈஸியா எடுத்துருவாங்க. பேக் ரோ தான் எடுக்கிறது கொஞ்சம் இது. கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல நீங்க சிக்கி இருக்கீங்களா? மீட்பு பணி சரியாக எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? கரெக்டா இங்க ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சது சார். 8:30 மணில இருந்து மீட்பு பணிக்கு வந்தாங்க. அதுல இருந்து போயிட்டு இருக்கு. அதாவது 2 ரோல சிக்கி இருக்கீங்களா அல்லவா? நீங்க எந்த ரோல இருக்கிறீங்க? மற்றவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்களா? மொத ரோல இருக்கேன். மொத ரோல இப்ப கிட்டத்தட்ட எனக்கு சைட்ல இருக்கிறவங்கள மீட்டுட்டாங்க. லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல இருந்தவங்கள மீட்டுட்டாங்க. 8 பேரை மீட்டுட்டாங்க. அடுத்து இப்ப என்னையும் மீட்டுருவாங்க. இப்ப அடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் எனக்கு லெஃப்ட் சைட்லயும் இருக்காங்க. அவங்களும் இன்னும் மீட்கல. எனக்கு பின்னாடி ரோ இன்னும் ஒரு 15 பேர் இருக்காங்க. சபரி, பயப்பட வேண்டாம், உங்களை கண்டிப்பாக மீட்டு விடுவார்கள். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உங்களுடன்? எங்களுடன் இன்னும் கரெக்டா இன்னும் ஒரு 20 பேர் இருப்பாங்க. 20ல இருந்து 22 பேர் இருப்பாங்க. எப்படி மீட்கப்படுகிறார்கள்? அதாவது தீயணைப்பு துறை வாகனம், அந்த கிரேன் போல இருக்கக்கூடிய அதுல இருந்து மீட்கப்படுகிறார்கள்? ஆமா சார், நீங்க அது என்ன விஷுவல்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரண்ட்ல 3 தீயணைப்பு துறையினர் தான் வந்து மீட்டுட்டு இருக்காங்க. அதாவது கிரெயின் மூலியமா எங்களை மீட்டுட்டு இருக்காங்க. சபரி, நாங்களும் நேரடியாக காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களை மீட்க வந்திருக்கிறார்கள், மீட்டு விடுவார்கள். ஆமா சார். மற்றவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் தைரியம் சொல்லுங்கள், பயப்பட வேண்டாம் என்று. கண்டிப்பா சார், எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை.